குஸ்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா தலை வச்சுருக்கேன், பட்டை 3, பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், முந்திரி பருப்பு ஒரு 3, நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, எண்ணெய், கொஞ்சமாக டால்டா நெய், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், பிரியாணி பவுடர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் தயிர், உப்பு. இது கர்நாடகா பண்ணி தாங்க நான் வச்சுருக்கேன். அரிசி நல்லா 2 உலக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் அடிக்கடி குஸ்கா பிரியாணி இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறனால இந்த கர்நாடகா பண்ணி ரொம்ப சாதம் மெலிசாக இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க குஸ்கா இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு டால்டா. இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. எண்ணெய் கூட ஊற்றி செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச இந்த பட்டை, பூ, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வெங்காயம் கோல்டன் கலராக வர்ற மாதிரி வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு வதக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதவே போடல அப்படின்னாக்கா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். இது பிரியாணி மசாலா நான் வீட்டிலே தயார் பண்ணி வறுத்து அரைச்சது. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பிரியாணி மசாலா பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் காமிக்கிறேன். அது இப்போ 2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கணும். தயிர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த உலக்கில் நான் 2 உலக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதில் 4 உலக்கு தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி. தேவையான அளவு உப்பு. நீங்கள் உப்பு பார்த்துக்கிட்டே போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் வதக்கலாம் உப்பு போடலை, லாஸ்ட்டாக தான் உப்பு போடுறேன். அதனால் நீங்கள் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நாம் ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். இது இப்போ நல்லா இது மாதிரி கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்தோடனே மறுபடியும் இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கிளறி விட்டு, எப்போதுமே நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி அரிசியை போட்டுறாதீங்க. நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசி போடணும். அதே மாதிரி விசில் போடும்போது நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி விசில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு சாப்பாடு அடி பிடிக்காது. இப்போ குஸ்கா ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். எப்படி சாதம் உதிரியாக இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். நான் கர்நாடகா பண்ணியில் தான் செஞ்சது. இதுக்குன்னு பிரியாணி அரிசியோ பாசுமதி ரைஸோ வாங்கலை. வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டிலே அரைச்ச மசாலா வச்சு செஞ்சிடலாம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.
மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.